டெல்லியை எதிர்க்கவே இல்லை. டெல்லி எதிர்த்து அரசியல்ன்றது விஜய் அவர்கள் இதுவரையிலும் பண்ணல. உண்மையில மாஸ்டர் ஸ்ட்ரோக், சூப்பர். அரசியல் இப்படிதான் ஷார்ப்பா இருக்கணும். சந்திக்க விருப்பம் இல்லை, ஒரு பயம் இருக்கு அவருக்கு. சரி, அவரோட பயத்தை நம்ம மதிக்கணும். விஜய் சார் தான் லேட்டா போனா, விசாரணை கூடவா லேட்டா பண்ணுவீங்க? யார் இறந்தானா யார் இறந்தா என்ன? சிபிஐ எருமை வேகத்துல பொறுமையா போய் விசாரிக்கும். மேயர் தான் பெரிய பதவி, கவுன்சிலர் தான் பெரிய பதவின்னா மேயருக்கு நில்லுங்க, முதலமைச்சர் ஆவாதீங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம், போன முறை டெல்லி போயிருக்கும் போது ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறார், அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இந்த முறை நேற்றைக்கு ராகுல் காந்தியையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திச்சு இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கு பெற்றிருக்காரு. பொதுவா தமிழகத்துல இருந்து நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கு பெற்றுட்டாங்க அப்படின்னாலே வெள்ளை கொடி காட்டிட்டாங்க, போச்சு பிரதமருக்கு அடிபணிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்க்கப்படுது தமிழகத்துல பொதுவாவே. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் அலுவலகம், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, இவர்களை பத்தி ஒரு விமர்சன பார்வை இல்ல ஒரு பேசு பொருள் இருந்தா நமக்கு வாக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்றது இந்த தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு யதார்த்தம். அது ஏன் அப்படின்னா, மத்திய அரசு போதிய அளவுக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு சரியா செய்யறதுல தமிழ்நாடு உதாரணம். அப்ப என்ன நடக்குதுன்னா, தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு வாட்டியும் தேர்தலுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியையோ இல்ல பிரதமர் அலுவலகத்தையோ பிரதமரையோ விமர்சனம் வைத்து அரசியல் பேசுறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் அங்க பேசணும்னா நம்ம சரண்டர் ஆயிட்டோம், நம்ம இறங்கி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் வரும் அப்படின்றது ஒரு பேசு பொருளா இருக்கு. அந்த அரசியல் தான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா தமிழ்நாடு பார்த்தது. இப்போ புதுசா ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு. இப்ப விஜய் அவர்கள் அவருமே பிரதமரை விமர்சனம் பண்ணிருக்காரு. மேபி பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்லல, ஆனா பாஜக இது பாசிசம்னா அது என்ன பாயாசம், பாசிச கட்சி, நமக்கு ஒண்ணு கொள்கை எதிரி, ஒண்ணு அரசியல் எதிரி. இப்ப கொள்கை எதிரி அப்படின்னு அடையாளம் காட்டியிருக்காரு. இன்னைக்கு கொள்கை எதிரியோட கூடாரத்துக்கு போயிருக்கிறார். அது கொள்கை எதிரியோட கூடாரம் பாக்குறதா இல்ல மத்திய அரசோட அரசாங்கம் பாக்குறதா அப்படின்னா அந்த பார்வையை நான் அவங்களுக்கே விட்டுறேன். தேவைப்படும் போது கொள்கை எதிரின்னுவாங்க, அவங்களுக்கு வசதி இருக்கும்போது பிரதமரை பார்க்க போனோம்னு சொல்லுவாங்க. இதுதான் அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய தன்மை. இதே தன்மையை தான் இப்பொழுது தாவேகாவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அலுவலகமும் இப்ப கையாளுன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இதுல இந்த அரசியல் விட்டுருங்க, இதை தாண்டி மக்களுக்கு இதனால என்ன நன்மை கிடைக்க போகுது, மக்களுக்கு இதனால என்ன திட்டங்கள் கிடைக்க போகுது. இப்போ போன இடத்துல அவங்க நிறைய பணம் பண உதவிகள், இந்த திட்டங்களுக்கு நாங்க உதவி பண்றோம், இதை மத்திய அரசும் மாநில அரசும் இந்த சேர்ந்து நம்ம இதை செய்வோம். உதாரணத்துக்கு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கு, ஒரு ஆத்து படுக்கையை ஆழப்படுத்தி தூய்மைப்படுத்தி அந்த ஆற்று நீர் எல்லாருக்கும் குடிநீரா வர்றதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. காவேரியை நாங்க இணைக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு நம்ம கிட்ட. அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒரு திட்டம் மத்திய அரசு பேசி அனுப்புறாங்கன்னா அது வரவேற்பு. இல்ல மெட்ரோ ரயிலுக்கு நாங்க நித்தி ஆயோக்ல இவ்வளவு விஷயம் டிஸ்கஸ் பண்றோம், உங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் வரும் அப்படின்னா அது நல்லது. அதனால இப்போ சிஎம் அவர்கள் டெல்லி போனது அரசியல் கம்மியாகவும் அதுல மக்கள் நலன், மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வரப்போகுது அப்படின்றது அதிகமா இருந்ததுன்னா அந்த ஈவெண்ட் சக்சஸ். மற்றபடி இவரு டெல்லி போனாரு, சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்றதெல்லாம் அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக சொல்றது. காரணம் என்னன்னா, அவர் டெல்லியை எதிர்க்கவே இல்லை. டெல்லி எதிர்த்து அரசியல்ன்றது விஜய் அவர்கள் இதுவரையிலும் பண்ணல. இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது டீலிமிட்டேஷன்ல பிரதமரோட பேனல் ஸ்டடி குரூப் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாராளுமன்ற எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு 820க்கு மேல உயர்த்துவதற்கு என்ன வழிமுறைகளோ அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பிரகாரம் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு கூடும். ஆனா அது கூடுற மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்பது கண்டிப்பா குறையும். இப்போ 40 பேர் இங்க இருந்து 39 பேர் போய் பேசி முல்லை பெரியாறு, மேகதாது இந்த மாதிரி விஷயங்கள், நீட்டு தேர்வு ரத்து இதெல்லாம் பேசியுமே அங்க ஒன்னும் வேலை ஆகல. அப்படின்னு போது 800 சில்லற பேர் இருக்கிற ஒரு அவையில ஒரு 60 பேர் வச்சுக்கோங்களேன் பேசினாங்கன்னா 60ல 800 கேட்குமா? 540ல ஒரு 40 பேசுறது ஒண்ணும் கேட்கல அப்படின்னும் போது 800ல 60 பேசுறது எப்படி கேட்கும்?
ஆனா அதுதான் பாஜக அரசு வந்து பிளான் பண்ணுது. அதுதான் டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்து நம்ம பார்க்கிறோம். தாவேக்காக்கு அதுல என்ன கருத்து இருக்கு? அதுல என்ன அரசியல் புரிதல் இருக்கு? அவங்க அத எந்த அளவுக்கு எதிர்ப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க எதிர்த்தாங்கன்னா நம்ம அப்ப அத பத்தி பேசலாம். எதிர்க்கலன்னா தாவேக்காக்கு என்ன அரசியல் தெரியுமோ அந்த அரசியலை தாவேக்கா செய்துவிட்டு வந்துவிடும். அதுவுமே இந்த நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிற இந்த கூட்டத்துல வந்து நிதி அமைச்சரும் கலந்துகிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா. அதாவதுங்க ஒரு ஒரு முதலமைச்சர் போகும்பொழுது கூட வந்து ஒரு 3, 4 அமைச்சர்கள் வந்து கூட கூட்டு போறது தப்பு கிடையாது. அதாவது அந்த கூட்டத்துல அவங்க கலந்துக்கிட்டா நல்லதுதான். சீஃப் செக்ரட்டரி கலந்துக்கலாம், நிதி அமைச்சரும் கலந்துக்கலாம். ஒரு சிலர்ல அதெல்லாம் வந்து ஒண்ணும் யாரும் வந்து பெரிய கலந்துக்க கூடாது அப்படின்ற மாரி இல்ல. எல்லாமே ரிக்வெஸ்ட்ல சொல்லி இது பண்றது ஒரு பட் மினிமம் புரோட்டோகால் இருக்கும். நீங்க பாட்டுக்கு கலெக்டர் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அதுக்கு. அந்த ஆபீசருக்குன்னு ஒரு 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 சீனியாரிட்டி இருக்கணும். ஒரு 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 ரேங்க் இருக்கணும். மேபி ஐ திங்க் ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரினா இருக்கணும்னு நினைக்கிறேன் மினிமம். அந்த மாதிரி ஒரு 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 விஷயம்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த ரேங்க்ல இருக்கிறவங்கள கூட கூட்டு போறது தப்பு கிடையாது. உங்களோட அமைச்சர்கள கூட்டு போலாம். மேபி அந்த மீட்டிங்க்குல அவங்க அலோவ் பண்ணலனா கூட, அந்த மீட்டிங்ல என்ன நடக்குது? இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே டெல்லிலயே உட்கார்ந்து துறை அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் பேசுனாங்கப்பா. இதுக்கெல்லாம் இங்கேயே உட்கார்ந்து ஃபைல ரெடி பண்ணி, அந்தந்த துறை அமைச்சர போய் மத்திய துறை அமைச்சர போய் நீங்க பாருங்க. உதாரணத்துக்கு சுகாதாரத்த பத்தி பேசுறாங்க. நித்தி ஆயோக்ல. இதுக்கு இவ்வளவு வந்து மத்திய அரசு இதெல்லாம் வந்து நாங்க திட்டம் வச்சிருக்கோம். இத இப்படி பண்ணணும்ன்றீங்க. மாநில அரசு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு ஒரு விவாதம் வருதுன்னா, அப்போ தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அதை பத்தி உள்வாங்கிக் கொண்டு, அங்கேயே ஒரு சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி, அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை, மத்திய சுகாதாரத்துறைக்கு போய், சார் இந்த மாரி நித்தி ஆயோக்ல இதெல்லாம் பேசுனீங்க. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் எங்களுக்கு வேகப்படுத்தி குடுங்க. இது சம்பந்தமா நாங்க இதெல்லாம் வந்து நீங்க எங்களுக்கு இதெல்லாம் குடுத்தீங்கன்னா, நாங்க இந்த திட்டத்த இப்படி பண்றோம். அப்படின்னு கூட அந்த அது அடுத்த கட்ட நகர்வுக்கு அந்த வேலைய வந்து இன்னும் துரிதப்படுத்தலாம். அது மாரி விஷயத்துக்கு வந்து இன்னொன்னு இது அனுபவம் தானே. இப்போ பேப்பர் ஒர்க் நடக்குதோ நடக்கலையோ, இங்க இருக்கக்கூடிய துறை அமைச்சர்களும் முதலமைச்சரே கூட போயிட்டு, அங்க ஒரு 2 நாள் செலவு பண்ணி, எல்லாரும் பேசி, ஜல்ஜீவன் துறை எங்க இருக்கு? அந்த அமைச்சர் பேர் என்ன? அவரு எப்படி இருக்காரு? அவர்கிட்ட எப்படி பேசுறது? நான் தமிழ்நாட்டுல புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் வந்து பிடபிள்யூடி மினிஸ்டர். நான் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். நான் தான் போக்குவரத்து துறை அமைச்சர். இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து அமைச்சர் அங்க போய் இருக்க போக்குவரத்து துறை அமைச்சரை பார்க்கலாம். இல்ல இங்க இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சர் போய் அங்க இருக்கிற தொடர்வண்டித்துறை அதாவது ரயில்வே மினிஸ்டர் அவரை போய் பார்த்து சார் நிறைய இடத்துல வந்து தமிழ்நாட்டுல ரயில்வே இருக்குது ஆனா அது பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இல்ல. நீங்க இந்த இடத்துல வந்து ட்ரெயின் நின்னுச்சுன்னா போதும் நாங்க வந்து பஸ்ஸை விடுவோம். இந்த இடம்லாம் வந்து ரொம்ப நாளா ஸ்டாப்பிங் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு கூட ஒரு மனு கொடுக்கலாம். தப்பு கிடையாது. மக்களோட நலன் சார்ந்து. அப்போ அந்த மத்திய அரசோட இலக்கமா செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வந்து மேலும் வலுப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி கூட்டங்கள் உதவும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? கொள்கை பேசுறேன், அத்தை பேசுறேன், இத்த பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைடு பேசுவோம். ஏன்னா அவங்களை எதிர்த்தாதான் நமக்கு ஓட்டு கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்குமா? மோடி அவர்களோட நெருக்கமா பழகினா? அதனால திட்டங்களா, இல்ல ஓட்டா, இல்ல என்ன அரசியல் பண்றது? இப்ப பாராளுமன்ற தேர்தல் வருமா? நம்ம ராகுல் காந்தி கூட இருக்கிறோம். இப்ப போய் மோடிஜியோட ரொம்ப நெருக்கமா பழகுனா அது என்ன ஆகும்? சரியா வருமா? அதெல்லாம் இருக்குங்க பிரச்சனை. இதுக்கு நடுவுல அவர் எப்படி அரசியல் பண்ணி எடுத்துட்டு போறாருன்றத அது பார்க்கணும். அதுதான் அது அரசியல். அதுதான் அது எதிர்கட்சியாவும் செயல்படணும். அட் த சேம் டைம் ஒரு சில நேரத்துல வந்து ஒரு மத்திய அரசோட இணக்கமா போனோம். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அண்ணாவோட அந்த முடிவுகள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். எதுல சேரணும், எதுல சேரக்கூடாதுன்றது அவ்வளவு தெளிவா இருப்பார் அறிஞர் அண்ணா. அதனால பார்க்கணும். இப்ப விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் புதுசு. இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இன்னும் அவங்க நிறைய விஷயத்துல தத்தளிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாதனால அவங்களால அதை சரி செய்ய முடியாம கஷ்டப்படுறத பார்க்க முடியுது. இது இன்னொரு சப்ஜெக்ட். டெல்லியில போய் உட்கார்ந்து ஃபண்ட் வாங்குறது, நித்தி ஆயோக்ல பேசுறது, பிரதமர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்கறது, தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள், உரிமைகளை பெறறதுன்றது அது இதை விட பெரிய அடுத்த கட்ட அரசியல். அந்த அரசியல் வந்து இன்னும் அவங்க பண்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். இந்த டெல்லி பயணத்தின் போது சிபிஐயோட மூத்த தலைவர் டி ராஜா அவர்களுமே சந்திக்கிறாரு. இந்த தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ வந்து நாங்க திமுக கூட்டணியில இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க. அப்போ திமுக வரக்கூடிய தேர்தல்ல காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் இல்லாத ஒரு கூட்டணிய உருவாக்குமா? இது வந்து சாத்தியமா? திமுக வச்சுதாங்க மத்த கட்சி தமிழ்நாட்டுல. மத்த கட்சிகளை வச்சு திமுக கிடையாது. அது வந்து ரொம்ப தெளிவா அதாவது வாக்கு அடிப்படை வங்கியை வைத்து நம்ம அதை சொல்றோம். அப்படி பார்க்கும்போது திமுக வந்து தனித்து அவங்களுக்கு ஒரு 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 தேர்தலை அணுகிறதுக்கு என்ன தேவை? ஒரு கட்சியோட கட்டமைப்பு, வேட்பாளர் நல்ல வேட்பாளர் நிறுத்தணும். 3வது ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தணும். இதுதான் பாராளுமன்ற தேர்தலுக்கு தேவை. இதே சட்டமன்ற தேர்தலா இருந்தா பிரதமருக்கு பதிலா முதலமைச்சர் வேணும். இப்போ பிரதமர் வேட்பாளரா வந்து ராகுல் காந்தி இருக்கிறாரு. சிபிஐ, காங்கிரஸ் அவங்களுக்கு இல்ல தாவேக்கெல்லாம் ராகுல் காந்தியை முன்னிறுத்துறாங்கன்னா, இவங்களுக்கு முதல்வர் பிரதமர் வேட்பாளர் இருக்காது. யாருக்கு? திமுகவுக்கு.
ஏன்னா மோடி அவர்களை வந்து இவங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியல, இல்ல கூட்டணி வருமான்னு தெரியல, இல்ல கூட்டணியும் வரலாம். இந்த நாட்டுல எது வேணா நடக்கும். புரியுதுங்களா? நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பரும் இல்ல. ஒருவேளை திமுக, பாஜக சேர்ந்துச்சுன்னா மோடி தான் இவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர், பிரச்சனை இல்ல. இல்ல சேரல, மம்தா பானர்ஜியை வந்து இவங்க வந்து பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கிறாங்க. இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் தான் எங்களோட பிரதமர் வேட்பாளர் டெல்லியில இருக்கிறாரு அப்படின்னு திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னா அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. சோ அவங்களுக்கும் ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை ஒட்டி பிரச்சாரம் பண்ண போறாங்க. கட்டமைப்பு இருக்கு கட்சிக்கு, ஒரு சின்னம் இருக்குது. 40 தொகுதியில வந்து அம்மையார் ஜெயலலிதா நின்னு காட்டியிருக்காங்கல்ல. அது மாதிரி திமுகவும் வந்து ஒரு வாட்டி முயற்சி எடுக்கலாமே. திராவிட கட்சிகள் வந்து இதை வந்து பரிசோதனை பண்ணாம இல்லையே. இது பரிசோதனை பண்ணி பார்த்து அதுல வெற்றியும் கண்டு இருக்கிறாங்க இல்லையா அதிமுகல. அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் திமுக முயற்சி பண்ணக்கூடாது? அதாவது நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன், அப்படி கூட ஒரு நிலைப்பாடு என் மேல நம்ம, அதாவது மத்தியில இருக்கக்கூடிய அரசை கேள்வி கேட்டு அதற்கேற்ற அரசியல் இந்த ஸ்டாலினால பண்ண முடியும் நீங்க நம்பினீங்கன்னா, அந்த இந்த ஸ்டாலினா இல்ல அந்த பிரதமரா இல்ல அந்த அந்த அவங்களா டெல்லியில இருக்கவங்களா அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னிறுத்துறேன். நான் அதை வச்சு அவங்க ஓட்டு கேட்டு போறாங்க. ரிசல்ட் எப்படி வருதுன்றது அப்புறம். பட் அந்த முயற்சி என்பது அது வந்து ரொம்ப கடினமான ஒரு முயற்சி எல்லாம் கிடையாது. ஏன்னா இவர் ஒண்ணும் பிரதமர் ஆக போறது கிடையாது. ஜெயிச்சா பட்டா பாக்கியம், பண்ணலாம் லேகியம்னு வாங்கல்ல, அது மாதிரி. இந்த சீகா வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஸ்ரீகாந்த் சார் வந்து கிரிக்கெட் ஆடும்போது பேட்டை பயங்கரமா சுத்துவாரு. அப்ப என்ன சீகா இந்த மாதிரி சுத்துறீங்கன்னா, ஒரு ஓவர் ஆயிடுச்சுப்பா, பட்டா பாக்கியம் படலனா லேகியம், அதாவது அடிபட்டுச்சுன்னா வீட்டுக்கு போய் லேகியம் சாப்பிடணும், பந்து அடிபட்டதுன்றதுக்கு சொல்லுவாரு. அந்த மாதிரி இவருக்கு வந்து 40 தொகுதியில் நிக்க வேண்டியதான். 40ல எத்தனை சீட்டு கிடைக்குதோ பாக்கியம் தானே. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்துல ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல காங்கிரஸ், தாவேகா, கம்யூனிஸ்டுகள், விசிகா எல்லாமே இருந்தது. அதுக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து எதிர்ப்புமே தெரிவிச்சிருந்தாங்க. சோ அப்படி ஒரு கூட்டணி உருவாக்கலாமா? இதுக்கு நடுவுலயே வந்து கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸை சேர்ந்தவர் அந்த வெற்றி செல்லாது அப்படின்னு தாவேகாவே வழக்குமே தொடர்ந்திருக்காங்க. சோ அந்த கூட்டணி எப்படி உருவாகும்? அதாவது அது பேர் என்னங்க, சமூக நல என்ன கூட்டணி, மறுக்கா சொல்லுங்க ஒரு வாட்டி. சமூக சமூக நீதி நீதி வெற்றி முற்போக்கு கூட்டணியா? கூட்டணி எப்படி? முற்போக்கு கூட்டணி. நான் என்ன சொல்றேன்னா, நிறைய வார்த்தைகளா இருக்கு இல்லையா? சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்றதை விட சந்தர்ப்பவாத கூட்டணின்னு பேர் வச்சுக்கோங்க. எல்லா சூழ்நிலையிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சரி சந்தர்ப்பவாதம்னா அது கொஞ்சம் இதா இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப அப்பட்டமா தெரியுது இல்ல, சந்தர்ப்பவாதத்துக்கு ஏத்த மாதிரி பட்டதால. அதனால சூழ்நிலைக்கேற்ற கூட்டணி அப்படி ஒரு பேர் வச்சுக்கோங்க. அப்ப சூழ்நிலைக்கேற்ற கூட்டணி அதுல சமூக நீதி, மதச்சார்பின்மை, பெண் விடுதலை, அதுக்கப்புறம் மாநில சுயாட்சி எல்லாமே வந்துரும்ல. சூழ்நிலைக்கேற்ற கூட்டணி. இந்த மாதிரி எதனா சின்ன பேரா வச்சுக்கிட்டீங்கன்னா அடிக்கடி கூட்டணி பேரை மாத்த வேண்டியது இருக்காது. இப்ப இவங்க அமைச்சிருக்கிறாங்க இல்லையா, அது தமிழ்நாட்டு, அதாவது டெல்லியில எல்லாம் யாரும் மாறல. இங்க மாறுறதுனால சூழ்நிலைக்கேற்ற கூட்டணின்னு பேர் வச்சுட்டு அதுக்கு ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவங்க எல்லாம் ட்வீட் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஒண்ணு. அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் கூட அது மாதிரிதான் பேசுறாரு சமீபமா. இப்போ கிள்ளியூர்ல வந்து ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லிட்டு தாவேக்காவே அங்க போர்க்கொடி தூக்குறாங்க. அப்படின்னும் போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது சின்ன சின்ன பிரச்சனைகள். பெரிய பெரிய முரணே இவங்க சரி செஞ்சுட்டு போறாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து இது வந்து இருக்கிற பிரச்சனைகள். அதனால அத நான் ஒரு பெரிய முரணா பார்க்கல. ஏன் ராகுல் காந்தி போன்றவர்களே வந்து முரணா இருக்கிறாரு, அண்ணன்னாரு. அப்புறமா பார்த்தா இப்ப பக்கமே திரும்பல. பிரச்சாரத்துக்கே வரலங்க. தமிழ்நாட்டுல பிரச்சாரத்துக்கே வரல. ஆனா திமுக கூட கூட்டணி இருந்து அந்த கூட்டணியில ஒரு 5 சீட்டு ஜெயிச்சுட்டு, அந்த 5 சீட்டுல ஒரு 2 சீட்டுக்கு அமைச்சரும் வாங்கிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு, அதுக்கப்புறம் மந்திரி சபையில இடம் பெற்று, அதுக்கப்புறம் தாவேகா கிட்ட போய் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கினாங்க பாருங்க. உண்மையில மாஸ்டர் ஸ்ட்ரோக். சூப்பர். அரசியல் இப்படிதான் ஷார்ப்பா இருக்கணும். வியாபாரம் தான் முக்கியம் நமக்கு எப்பவுமே. நமக்கு என்ன லாபம்? மக்கள்கிட்ட என்ன சொன்னோம்? மக்கள்கிட்ட என்ன பேசணும்? இந்த இந்த விசில் சின்னத்துக்கு நம்ம ஓட்டு கேட்கலையே. இந்த வெற்றி எப்படி நம்ம கொண்டாட முடியும்? இதுல நமக்கு தார்மீக முகாந்திரம் இல்லையே. இந்த விஜய் அவர்கள் தோக்கணும்னு தானே நம்ம பிரச்சாரம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களை நம்ம தூக்கி பிடிக்கிறோமே. கேட்டா விஜய் அவர்களை மக்கள் ஏத்துக்கிட்டதா நம்ம சொல்றோமே. எங்க 234 தொகுதியிலும் ஏத்துக்கிட்டாங்களா? எத்தனை தொகுதியில ஏத்துக்கிட்டாங்க? எவ்வளவு சதவீத ஓட்டு போட்டுக்கிறாங்க? நம்ம பண்றோம். இந்த இந்த அரசியல் பண்ணோம். இதே அரசியல பாஜக பண்ணா நம்ம என்னென்னலாம் பேசியிருப்போம். இதே கர்நாடகத்துல பண்ணப்போ, மகாராஷ்டிரத்துல பண்ணப்போ, மத்திய பிரதேசல பண்ணப்போ காங்கிரஸ் கட்சி என்னெல்லாம் பேசிச்சு. சரி, ராஜ்யசபா சீட்டு வேணும்னா 34, 35 எம்எல்ஏ இருக்கணுமே. உங்களுக்கு எத்தனை இருக்குது? எத்தனை ராஜ்யசபா வச்சிருக்கீங்க? 5 எம்எல்ஏ சீட்டுக்கு எவ்வளவு ராஜ்யசபா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து ஒரு மலிவான அரசியல். இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டான அரசியலா இல்லன்ற மாதிரி பாக்குறேன். அந்த கூட்டணியில என்ன போட போறாங்க அவங்க? சமூக நீதி கூட்டணி, மக்கள் மேற்போக்கு கூட்டணி அப்படின்ற மாதிரி. இதுல எதனா மேகதாதுக்கு அதுல ஒரு தீர்வு,
இல்ல தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணுமா, 2வது பாடணுமா, அதுக்கு எதனா ஒரு 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 உறுதுணையா, இல்ல கவர்னர் எதிர்ப்பு, இல்லன்னா உங்களுக்கு நீட் தேர்வு ரத்து, இல்ல கச்சத்தீவு மீட்பு, இந்த மாதிரி எதனா தமிழ்நாடு நீட் தேர்வு ரத்து, தமிழ்நாடு பிரச்சனை தீர்ற மாதிரி எதனா ட்வீட் போட்டுக்கிறாங்களா? அவங்க எடுக்கிற அரசியலை கௌரவப்படுத்திக்கிறதுக்கும், அதற்கு முட்டுக் கொடுப்பதற்கும் அவங்க ட்வீட் போட்டு செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை பண்றாங்க. சரி, இதுக்கு நடுவுலயே இடைத்தேர்தலுமே அறிவிச்சிருக்காங்க 5 தொகுதிகளுக்கு. இதுல அதிமுக தாவேக்கால போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. ராஜினாமா செஞ்சுட்டு வந்த 4 எம்எல்ஏக்களும். ஆனா அதிமுக சார்பில இருந்து உச்சநீதிமன்றத்துக்கே போய் மனு போட்டிருக்காங்க. அந்த 4 எம்எல்ஏக்களும் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இந்த இடைத்தேர்தல்ல எந்த மாதிரியான அரசியல் நடக்கும்னு உங்களுடைய பார்வை? முதல்ல இந்த இடைத்தேர்தலுடைய தன்மை பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தல், அதாவது பொது தேர்தல் முடிஞ்சு 1 மாசத்துக்குள்ளேயே ராஜினாமா பண்ணி ஒரு இடைத்தேர்தலுக்கு உண்டான வேலையை தமிழ்நாட்டுல இதுவரையிலும் பார்த்தது கிடையாது. இந்த இடைத்தேர்தல் இயற்கையா வந்த இடைத்தேர்தல் அல்ல. இது செயற்கையா திணிக்கப்பட்ட ஒரு இடைத்தேர்தல். என்ன இது செயற்கைன்றீங்க, திணிக்கப்பட்டது? நீங்க செயற்கைனா என்னன்னா, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க 4 எம்எல்ஏக்களும். அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டமோ இல்ல உடல் உபாதையோ எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாங்க. ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்த வேகன்சி ஆக்கிட்டு அவங்க வேற ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்து இப்போ களப்பணி ஆற்ற போறாங்க. இப்போ கடந்த காலத்துல இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு விளவங்கோடுல விஜயதரணி அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறமா விட்டுட்டு வேற ஒருத்தர் ஜெயிச்சாங்க. பட் அன்னைக்கு குதிரை பேர அரசியலோட சம்பந்தப்பட்டு பேசல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் இதையும் ஒப்பீடு பண்ணுவாங்க. அப்போ தனி மெஜாரிட்டி இருந்துச்சு. ஒரு கட்சிக்கு போனோம், கட்சிக்கு போய் சேரும்போது இன்னொரு கட்சியில நின்று எம்எல்ஏ ஆயிட்டு அந்த எம்எல்ஏவோட விஷயத்தோட நம்ம போனா அது மாண்பா இருக்காது அப்படின்றதுனால ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க, வைத்திலிங்கம் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. தேர்தலுக்கு முன்னாடி கட்சியில போய் இயக்கமாயிட்டு அந்த கட்சியில சீட்டு வாங்கி நிக்கிறாங்க. இது அப்படி இல்ல. பொது தேர்தல் அப்ப ஒரு கட்சியில நின்னு இன்னொரு கட்சியை எதிர்த்து ஓட்ட கேட்டுட்டு ஆளுகின்ற கட்சியை எதிர்த்து ஜெயிக்கவும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி போய் ஆளுகின்ற கட்சியிலேயே நீங்க சேர்றீங்கன்னா உங்களோட நோக்கமானது எம்எல்ஏ ஆகணும்ன்றது கிடையாது. ஆளுகின்ற கட்சியினுடைய எம்எல்ஏவா இருக்கணும்ன்றதுதான் நோக்கம். எம்எல்ஏ ஆகணும், அதாவது மக்களுக்கு சேவை செய்யறது எதுக்கு நீங்க சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நான் எம்எல்ஏ ஆனா சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்றேன். அதான் எம்எல்ஏ ஆயிட்டீங்களா, சேவை செய்ய வேண்டியதானே அப்படின்னா, இல்ல இன்னும் நல்லா சேவை செய்யணும். சரி, அது என்ன இன்னும் நல்லா சேவை செய்யறது? இன்னும் நல்லா சேவை செய்யறதுன்னா ஆளுங்கிற கட்சி கூட இருக்கிறதா இன்னும் நல்லா சேவை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களோட புரிதல். அப்பதான் உங்களுக்கு டெண்டரு, மேற்படி சமாச்சாரம், அமைச்சரோட இணக்கம், கான்ட்ராக்டரோட குஷியா சுத்துறது, இதெல்லாம் பண்ண முடியும். அதனால அவங்களோட பார்வை நோக்கம் என்பது ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி அவர்கள் பயணம் செய்ய தொடங்கிட்டாங்க. அவர்களோட அந்த ஆசையினால் வந்ததுதான் இந்த தேர்தல். மக்கள் இவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? விசில்ல நின்னதுனால ஓட்டு போட்டாங்க. இவங்க ரெட்டலையில நின்னதுனால தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்ப மக்களோட ஒரு முடிவை இவங்களுக்கு இன்னைக்கு அதிகாரம் இருக்கிற காரணத்தினாலும் இவர்கள் எங்களை யாரு கேட்பா அப்படின்றதுனால அவங்க ராஜினாமா பண்ணிட்டு நிக்கிறாங்க. வழக்காடு மன்றம் போயிருக்கு. உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருக்காங்க, ஹைகோர்ட்லயும் மனு போட்டிருக்காங்க. இது நீதித்துறை எப்படி பாக்குது, நீதிமன்றம் எப்படி பாக்குது, இது குதிரை பேரத்துல வருமா வராதா? குதிரை பேர குற்றச்சாட்டு என்பது பத்திரிகையாளர் என்போன்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பட் இது சட்டமன்றத்துக்கு முன்னாடி இது என்ன பார்த்தாங்கன்னு பார்த்தா, சபாநாயகர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த 27 பேர் ஓட்டு போட்டவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுனால நாங்க அதை ஏத்துக்கிட்டோம். பட் இந்த நாள் சேலஞ்ச் ஆயிருக்கு. சோ அப்போ சட்டமன்றத்துல இந்த பஞ்சாயத்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கு. பட் வழக்காடு மன்றத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த டெல்லி பயணம் அது முடிச்சுட்டு ஏற்கனவே டெல்லி பயணம் முடியும் போது செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது நடத்தப்படல. தமிழ் மரபியை மீறிட்டாங்க அப்படிங்கிற சர்ச்சை எல்லாமே எழுந்துட்டு இருந்தது. இந்த முறையும் திரும்பும் போது சந்திப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. செய்தி ஊடகங்கள் முடக்கப்படுது. அந்த செய்தியுமே நம்மளால பார்க்க முடியுது. சோ செய்தியாளர்கள் இவங்க எல்லாமே ஒரு அலட்சியமான பார்வையில தாவேகா எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இதுல ஃபர்ஸ்ட் டெல்லியில ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பாரா மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னா சந்திக்க மாட்டார். உங்களெல்லாம் சந்திக்க தேவையே கிடையாது. நீங்க 4வது தூணா இருங்க, இல்ல 8வது தூணா இருங்க, ஐ டோன்ட் கேர்ன்ற மாதிரி இருக்கிறாரு. ஓகே, அது அவரோட நிலைப்பாடு. நம்மளும் இதை பத்தி பேசி அவருக்கு தெம்பு இல்ல, திராணி இல்ல, தைரியம் இல்ல, பத்திரிகையாளர் சந்திக்க பயம் இல்லைன்னா எதிர்கட்சிகளே கேட்டுட்டாங்க. எதிர்கட்சிகள் கேட்டாச்சு, பொதுமக்கள் பேசியாச்சு, பத்திரிகையாளர்கள் கேட்டாச்சு, டெல்லியில இருக்கிற பத்திரிகையாளர்களும் கேட்டாச்சு. கேட்டும் அவருக்கு அதை சந்திக்க விருப்பம் இல்லை. ஒரு பயம் இருக்கு அவருக்கு. சரி, அவரோட பயத்தை நம்ம மதிக்கணும். அவருக்கு அந்த பயம் இருக்கு அப்படின்னும் அவரோட பயத்தை மதிச்சு நம்ம எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அவர் சந்திப்பாரு பத்திரிகையாளருக்கு எதிர்பார்க்கறது வேஸ்ட். அதற்கு பதிலா அவர் ஆளை வச்சு வேற யாருன்னா வச்சு
இப்போ ஒரு சொந்த குரல்ல நடிக்க முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? டப்பிங் வாய்ஸ் குடுத்து நடிப்பாங்க இல்லைங்களா? இல்ல வேற யாராவது நல்லா பேசக்கூடியவங்கள வச்சு பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா? எல்லாருமே தியாகராஜ பாகவதர் மாரி பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால அவங்களும் ஹீரோவா இருப்பாங்க. ஆனா வேற ஒரு ஆர்டிஸ்ட்ட வச்சு அவங்க பண்ணுவாங்க. அந்த மாரி இவருக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்புன்றது இவரு அவுட் சோர்ஸ் பண்றாரு. இன்னொருத்தர் ஒரு சிலர் வச்சு பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. நிர்மல்குமார் அடிக்கடி சந்திக்கிறாரு. ராஜ்மோகன் அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. இது போதும்னு அவங்க நெனைக்கிறாங்க. அதனால ஓகே. அது ஒரு சைடு. இன்னொன்னு இப்ப பத்திரிகையாளர்கள் கைது. இந்த பத்திரிகையாளர் கைதுல வந்துட்டு இப்ப எனக்கு வந்து இவரு மாரிதாஸ் அவர்கள் கைது செஞ்சாங்க பாருங்க. அதுல வந்து எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. என்னன்னா, அவர் வந்து மேபி அதுல ஒரு சில தரவுகள்ல வந்து தவறு நடந்திருக்கிற மாரி சொல்றாங்க. சித்தரிக்கப்பட்டதெல்லாம் யூஸ் பண்ற மாரி சொல்றாங்கன்னா, அதுக்கு வந்து இந்த கைத விட நாங்க உங்கள இந்த மாரி திரும்பி நீங்க அடிக்கடி பண்ணக்கூடாது. இதே வேலையா வச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு விளக்கம் குடுங்க. அப்படி இல்லன்னா, வழக்காடு மன்றத்துல நாங்க உங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து, அதற்கு என்ன தண்டனையோ அத நாங்க பெற்றுத் தருவோம் அப்படின்ற மாரி பண்ணலாம். மத்தபடி இந்த நைட்டு விடிகாத்தால போய் கைது பண்றது, அங்க இருந்து இங்க கூட்டு வண்டியில சுத்துறது அப்படின்றது அதான் பழைய டெக்னிக். இது கிட்டத்தட்ட அச்சுறுத்துற ஒரு வழிதான் இது. அவரு தப்பு பண்ணியிருக்காருன்னா, அந்த அந்த ஊடகத்த கூட நீங்க வந்து அது ஃபைன் பண்ணலாம். அது தப்பான அந்த ஊடகத்த முடக்குறதுக்கு சட்ட ரீதியா வழக்காடு மன்றம் மூலியமா முடிவெடுக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது. அப்புறம் ஒருத்தர் கைதாயிருக்கிறாரு. அவரு வந்து கர்நாடகால கைதாரு. அதுல வந்து எனக்கு வந்து பெரிய உடன்பாடு கிடையாது. அதாவது ஆபாசமா பேசக்கூடாதுங்க. இப்போ ஒரு ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க யார் வேணா இருக்கட்டும். பாஜகல இருக்கிறாங்க, இல்ல தாவேகால இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் சரி. அநாகரிகத்தையும், ஆபாசத்தையும் பத்திரிகை துறை வந்து என்னைக்குமே தூக்கி பிடிக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஒரு கண்ணியமான சொல்லாடல், ஒரு கண்ணியமான கலந்துரையாடல் வந்து தான் எடுத்துட்டு போனோம். அந்த விஷயத்துல வந்து ஐயா முக்தாரோட அந்த கைதுல வந்து என்னால ஒரு பத்திரிகையாளனா வந்து அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பா 2 வார்த்தை சொல்லணும்னு தான் எனக்கு மனசு தோணுது. ஆனா என்னோட சிந்தனை வந்து எனக்கு அது மனசு பத்திரிகையாளர்களுக்கு இது ஒரு ஒரு பாதுகாப்பு வேணுமே! இது தேவையா? அப்படின்னு இந்த தொழில் மேல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என்ன சொல்லுது. பட் என்னோட சிந்தனை வந்து எனக்கு அதுல ஒத்து போகல. ஏன் அப்படின்னா வந்து இந்த மாரி இப்போ இப்போ யாரு யாரோட போறாங்க, வராங்க இதெல்லாம் மக்களுக்கு என்னாங்க இதனால இருக்கு? எதிர்ல இருக்கிறது ஒரு ஒரு தாய். ஒரு ஒரு பெண்ணு, ஒரு ஒரு குழந்தைக்கு அம்மா. நான் அததான் பார்க்கிறேன். அவங்க யாரு? எந்த கொள்கை? நானுமே அந்த கட்சிய எதிர்த்து விமர்சனம் பண்ணக்கூடியவன் தான். வேற விஷயம். அதுக்குன்ட்டு வந்து அப்படி பேசுறது, ஃபோன் எடுத்து காட்டுறது, அதெல்லாம் நல்லா இல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ப பண்ணக்கூடாது. ஊடகத்துக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. தனிமனித தாக்குதலு, அவங்கவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போய் பேசுறது. இப்போ தாவேக்கால கூட ஒரு சிலர வைத்து தனிப்பட்ட முறையிலலாம் பேசுறாங்க. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க அவங்க செய்யக்கூடிய ஆட்சியினுடைய அந்த திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய செயலாக்கம், மக்கள் பிரச்சனை அதுல என்ன இருக்கோ, அதுல நீங்க கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தலாம். மக்கள் நலனுக்காக நீங்க வந்து கடுமையான சொல்லாடல்கள் பயன்படுத்தலாம். கோவம் வரா மாரி கூட அவங்கள கேள்வி கேட்கலாம். இல்ல புரொவோக் பண்ணலாம். அதனால பாதிப்பு உங்களுக்கு வந்தாலும், மேபி நல்லது நடந்துச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு 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 தெருவுல வந்து ஒரு 2 நாளா கரண்ட் இல்ல. அந்த தெருவுல வந்து கரண்ட் இல்லாம வந்து ஒருத்தர் வந்து வயதானவர் இருக்கிறாரு. அவரு வந்து நடந்து போம்போது ஏதோ தடுக்கி விழுது ஏதோ ஒண்ணு விபத்தாயி போகுது. கரண்ட் இல்லாததுனால. இல்ல வந்து பெட் ரெஸ்ட்டா ஒருத்தர வச்சிருக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட்ஸ்லாம் இருக்கு. அவர மானிட்டர் பண்றதுக்கு. இப்ப அந்த இடத்துக்கு கரண்ட் போய் அவர் வந்து படுத்த படுக்கையா வீட்லயே ஏதோ தவறிடுறாரு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஒரு விஷயத்துல பத்திரிகையாளர் வந்து கோவமா பேசலாம். அந்த கேள்வி கேட்கலாம். இந்த மாரி ஒரு உயிர் போயிருக்கு. இல்ல நாளைக்கு மருத்துவமனைக்கு கரண்ட் சப்ளை கட் ஆகுது. இல்ல ஆக்ஸிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு ஆகுது. மின்சார சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனையாகுது. ஒரு 1, 2 பேர் இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம கோவத்த வெளிப்படுத்தலாம். மற்றபடி தனிப்பட்ட ஒரு சிலர் மீது போய் பேசுறத எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அந்த மாரி பேசுறவங்க கொஞ்சம் அது தவிர்க்கணும். தேவையில்லாத ஒண்ணு. ஆல்ரெடி நம்ம தொழில்ல வந்து எத பண்ணா யார எப்படி பழி வாங்கலாம், எத பிளாக் அவுட் பண்ணலாம், யார கூட்டின்னு போய் நைட்ல வச்சு விசாரிக்கலாம்லாம் நடக்குது. இதுக்கு நடுவுல நீங்களா இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, அது ஒரு சிக்கல் தான். அதனால அதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. அப்புறம் நீங்க சொன்ன அந்த கடைசியான அந்த விஷயம் வந்து ஊடகங்கள்லாம் பிளாக் அவுட் செய்றது. இது ரொம்ப பழைய டெக்னிக். கேட்டா செட் டாப் பாக்ஸ்ல பிரச்சனை. எல்லாம் தெரியுது. ஒரு சில இடத்துல தான் தெரியல அப்படின்றது. அது என்ன விஞ்ஞானம்னு தெரியல. கரெக்ட்டா ஒரு 3 சேனல் ஒண்டி இந்த மாரி பிளாக் அவுட் ஆகுது. இதெல்லாம் வந்து ஊர் வாய மூட முடியாது. கரண்ட் போகுதுன்னா மக்கள் கரண்ட் போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. பத்திரிகை கரண்ட் போச்சுன்னு தான் சொல்லும். கரண்டே போல அப்படின்னா அது செய்தி இல்ல. கரண்ட் போனா தான் செய்தி. நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை நல்லா இருந்தது. மன்னா மும்மாரியும் பூமாரி பொழிகிறது. அ ஆ தேனாரும் பாலாறும் ஓடுகிறது. பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்குன்னா, நீங்க அரசு புலவரை வைத்து பாடல் தான் பாடிக்கணும் பாராட்டி.
பத்திரிகை வந்து துதிபாடுறதுக்கு பத்திரிகை அல்ல. எங்க எந்த தப்பு நடக்குது, அதிகாரத்தை நோக்கி கேள்விகள் எழுப்புவதுதான் பத்திரிகையினுடைய அறம். ஒடுக்கப்பட்டவர்கள், இல்லாதப்பட்டவர்கள், ஏழை பாழைகள் அவங்களுக்காக குரல் கொடுக்கிறது தான் பத்திரிகை தர்மம். அத வந்து யாரும் தட்டி பறிக்க முடியாது. இது வந்து இந்திய அரசியல் சாசனம் குடுக்குது. அதிகாரத்துல இருக்கிறவங்க ஒரு சில நேரத்துல அத தட்டி பறிக்க பார்ப்பாங்க. இல்ல அத வந்து மிரட்ட பார்ப்பாங்க. அதெல்லாம் ஊடகம் சமாளிச்சு. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நெறைய ஆட்டோ ஓட்டுநர்கள், இந்த கேப் ஓட்டுறவங்கலாம் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நெறைய பேர். அவர்களுக்கு இப்ப நெறைய பிரச்சனை. இந்த துறை அமைச்சர போய் சந்திக்கணும்னு அந்த துறை அமைச்சர் பார்க்க மாட்டேங்கிறாரு. இங்கெல்லாம் வராதீங்க. ஆட்டோமீட்டர் ரிவிஷன்லாம் அதெல்லாம் தானா நடக்கும். சார் எப்படி சார் எங்க பிரச்சனையே தெரியாம எப்படி சார் தானா நடக்கும்னா, அதெல்லாம் நடக்கும் போங்க. என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாரி அனுப்பிச்சு விடுறாரு. அவங்க மூஞ்ச தொங்க போட்டுன்னு அங்க பத்திரிகையாளருக்கு வெளியில நிக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க. அட்லீஸ்ட் அங்க ஒரு 4 கேமரா இருக்கவே அவங்களோட ஆதங்கத்தையும், அவங்களோட கோரிக்கைகளையும், அவங்களோட மன கஷ்டத்தையும் கொட்டிட்டு போறாங்க. அந்த 4 கேமரா, அந்த 4 பத்திரிகையாளர் இல்லன்னா அவங்களோட நிலைமை எவ்வளவு மனசு கஷ்டத்தோட போவாங்க. இப்போ இன்னைக்கு ரிப்பன் பில்டிங்ல போராட்டம். செவிலியர்கள் போராட்டம். மருத்துவர்கள் போராட்டம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சம்பளமே வரலங்க 2 மாசமா. இதுல நர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர் இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் பிரைவேட்டு. எங்கள வந்து பிரைவேட்டா எடுத்தாங்க. கவர்மெண்ட் சொந்த இதுல எடுக்கல. டெய்லி வந்து பயோமெட்ரிக் வைக்கணும். 1 நாள் லேட் ஆனா போனா கூட 3 நாள் சம்பளம், 2 நாள் சம்பளம்லாம் அந்த மாரி எல்லாம் போகுது. லாஸ் ஆஃப் பே எல்லாம் ஆகுது. சரி இதெல்லாம் டைட்டா பாக்குறீங்களே, எங்களுக்கு சம்பளம் நேரத்துக்கு போடணும்னு தெரியாதா? எப்படி நாங்க வந்து புள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவோம்? எப்படி வாடகை குடுப்போம்? நாங்க ஒரு கண்ணியமா ஒரு வாழ்க்கைய வாழக்கூடாதான்னு கேட்கறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, துறை அமைச்சர் வந்து போய் பார்த்தா, இது கார்ப்பரேஷன் விஷயம் அப்படின்றாரு. சுகாதாரத்துறையில இருக்கவங்க. அவங்க வந்து பார்க்கவே முடியல. அப்ப நாங்க இப்படி ஒரு குரூப் இருக்கிறோம். எங்க பிரச்சனையே தெரியாதவங்க எப்படி வந்து எங்களுக்கு தீர்வு சொல்லப் போறாங்க? அதே மாரி கார்ப்பரேஷன் கமிஷன போய் பார்க்கிறோம். எங்களுக்கு தீர்வு இல்ல. பல வாட்டி பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டோம். அப்ப இருந்த கமிஷன பார்த்துட்டோம். இப்ப இருக்கிற கமிஷன பார்க்கிறோம். யாருமே தீர்வு குடுக்க மாட்றாங்க. பார்க்கிறோம்ன்றாங்க. தீர்வு இல்ல. இதுக்கு என்னதாங்க வழின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கிட்ட பேட்டி குடுக்குறாங்க. அட்லீஸ்ட் இவங்களோட பிரச்சனை, இவங்களோட பாதிப்பு என்னன்றது இப்ப வெளியில தெரியுது இல்லையா? இல்லன்னா அவங்க என்ன அப்படியே ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்து கஷ்டப்படணுமா? இல்ல மன அழுத்தத்திலே இருக்கணுமா? என்ன சொல்ல வர்றீங்க? பத்திரிகை சுதந்திரம்ன்றது என்ன? மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள மக்கள் கிட்ட போட்டு காட்டுறதுதாங்க பத்திரிகை சுதந்திரம். இது இன்னும் திணிக்கிறதோ, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள். நான் இப்போ அந்த ஆபாச விஷயம் பண்ணாங்க இல்லைங்களா? அது பத்திரிகை தொழில்ல வராதுங்க. அது வந்து நீங்க உங்க காழ்ப்புணர்ச்சிய, உங்க வன்மத்த கக்குறது. அது வேற விஷயம். ஏதாவது அவங்க பண ரீதியா பண மோசடி பண்றாங்க. மக்கள் பணத்த விரயம் பண்றாங்க. மக்கள் பணத்த எடுத்துக்கிட்டாங்க. லஞ்சம் வாங்குனாங்க, ஊழல் வாங்குனாங்க. துறை ரீதியா அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. அப்படின்னும்போது பேசலாம். மற்றபடி தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பேசுறது, கொல்றது, தேவையில்லாம ஒரு விமர்சனத்த கொளுத்தி போடுறது அப்படின்றது, அது ஊடக அறம் அல்லவே இல்ல. அதுக்கு அது அது நல்லது இல்ல. இந்த மாரி போராட்டங்கள் இருக்கு இல்லையா? மக்கள் போராட்டங்கள். இப்ப கரண்ட் கட்டு பிரச்சனை இருக்கு. போங்க கேமரா எடுத்துட்டு போங்க. 4 தெருல எவ்வளவு மோசமா இருக்குன்னு காட்டுங்க. அந்த ஏஇ, ஜேஇய வந்து ஈபி ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க. என்ன இந்த இவ்வளவு பேடா இருக்குது, இந்த மாரி வருதுன்னாங்க. அது இம்ப்ரூவ் ஆகும். வாய்ப்பு இருக்கு. ஐயா ஜெயராதாகிருஷ்ணன் வந்து பத்திரிகை செய்திகளை பார்க்கக்கூடியவரு. ஊடகத்துல விமர்சனம் வந்தா அத சரி செய்யணும்னு நினைக்கக்கூடியவரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு சரி செய்றாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்க்கிறோம். மத்தபடி துறை அமைச்சர் வந்து அத மடைமாற்றம் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. இது ஃபியூஸ் கேரியர் இல்ல. அப்புறமா ஹார்ட் டிஸ்க் காணோம். அதுக்கப்புறமா இவங்கலாம் திமுக கட்சிக்காரங்க மாரி தோணுது. அதெல்லாம் வந்து அந்த இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அது கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கு. எங்கள இப்படி கொச்சப்படுத்தாதீங்க. ஷாக் அடிச்சு செத்து போறவங்க இருக்கிறாங்க. எங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல. யாரு அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு? எவ்வளவு பேர் செத்துருப்பாங்க தெரியுமா? கரண்ட்ல அடிச்சு, கரண்ட் அடிபட்டு. ஒரு ஆளு வந்து 5 பேர் வேலைய செய்றோம். கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து சும்மா வந்து உட்கார்ந்த இடத்துல வந்து ஒரு அரசே வந்து அரசு ஊழியர்களை வந்து இப்படி கொச்சையாக பேசுவது எங்களால ஜீரணிக்க முடியலன்னுலாம் அவங்க பேசுறாங்க. அப்ப அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும். அது ஏதோ உண்மை லைட்டா இருக்கிற மாரி தானே தோணுது. ஆள் பற்றாக்குறை இருக்கு. நீங்க மெயின்டனன்ஸ் பண்ணல. பல வருஷமா வுட்டுட்டீங்க. இந்த 2 மாசமா சுத்தமா மெயின்டனன்ஸ் இல்ல. ஒரு சைடு மக்கள் வந்து அதிகமா ஏசி போடுறாங்க, கரண்ட் பயன்படுத்துறாங்க. அப்ப என்ன பண்றது நாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப போர்க்கால அடிப்படையில பண உதவி, பொருள் உதவி, வேலைக்கு ஆள் நீங்க எடுத்து குடுத்துட்டு அத அத கேட்டீங்கன்னா ரைட். அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள குறை சொன்னீங்கன்னா ரைட். இல்லன்னும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மின்வெட்டு பிரச்சனையில அமைச்சர் சொல்ற மாதிரி ஏதாவது சதி வேலை நடந்திருக்குமா? இல்லன்னா நிர்வாக கோளாறு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அதாவதுங்க அமைச்சர்னா ஐயா நிர்மல்குமாரும் சொல்றாரு. ஐயா ஆதவும் என்ன சொல்றாருன்னா, இந்த உள்ளாட்சியில இருக்கிறவங்கலாம் வேணும்ட்டே பிரச்சனை பண்றாங்க. குப்பைய சரியா வார்றதில்ல. அதுக்கப்புறம் வேலைய வந்து சரியா செய்யறதில்ல. மாநகராட்சியில எல்லாம் இந்த மாரி மோசமா இருக்கிறாங்க கவுன்சிலரு. அப்புறம் ஈபில வந்து டிஎம்கே யூனியன் உள்ள வந்து இது பண்ணுது. திமுக தான் இதுக்கு காரணம்லாம் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா,
அப்போ ஒண்ணு பண்ணுங்க. வர தேர்தல்ல வந்து மேயருக்கு நில்லுங்க. மேயர் தான் பெரிய பதவி. கவுன்சிலர் தான் பெரிய பதவின்னா மேயருக்கு நில்லுங்க. முதலமைச்சர் ஆவாதீங்க. மொத்த அதிகாரத்த நீங்க கையில வச்சுக்கிட்டு, லோக்கல் பாடியில சரியில்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அந்த போஸ்ட் இருக்க போகுது அவங்களுக்கு இருந்தா கூட? இன்னும் ஒரு 5 மாசம். நீங்க அதிகாரிய கூப்பிட்டு வேலை வாங்கி, தட்டி குடுக்க வேண்டிய இடத்துல தட்டி குடுத்து, உருட்ட வேண்டிய இடத்துல உருட்டி, மிரட்ட வேண்டிய இடத்துல மிரட்டி, நீங்க அந்த வேலைய நல்லா அத எடுத்துட்டு போய் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். கவுன்சிலர் எல்லாம் சூப்பரா இருக்காங்கன்ட்டா, அவங்க வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க. திமுக கவுன்சிலர் நல்லா இருந்தா திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அதையே திருப்பி சொல்லிட்டு, அத ஒரு சாக்கா சொல்லிக்கிட்டு, நீங்க வந்துட்டு ஜெயிச்சுட்டு, இப்படி பேசுறது என்ன வகையில அது சரியாது. அது ஒரு மாண்பான அரசியலா தெரியல. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க 9ஆம் தேதி. தொடங்கி வச்சு சிங்கிள் டேக்ல பயங்கரமா விஜய் அவர்களுமே பேசியிருந்தாங்க. ஆனா அந்த அதிரடி படையோட முதல் வழக்கே வந்து தாவேக்கா நிர்வாகிகளை சேர்ந்த வழக்கா தான் இருக்க போகுது போல. ஸ்ரீரங்கம் தொகுதியில தாவேக்கா பெண் நிர்வாகிக்கு தாவேக்காவை சேர்ந்தவர்களே மிரட்டல் விடுத்து அந்த பிரச்சனை வந்து ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. அப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடி படை இந்த இதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இதனால ஏதாவது பயன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணி, அவங்க விசாரணை எல்லாம் எடுக்கிற மாரி இல்ல. சிங்கப்பெண்ணோட அந்த படையினுடைய முயற்சி என்ன அப்படின்னா, பெண்கள் அதிகமா இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல போய் நின்னு அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கறது. பெண்கள் வந்து இரவு நேரங்கள்ல பத்திரமா வீட்டுக்கு போறாங்களா, வராங்களான்னு சொல்லிட்டு அந்த வண்டியில சுத்துறது, நோட்டம் பார்க்கறது. தவறானவர்கள் யாருன்னா வந்து பின்தொடர்றாங்க, இல்ல எதனா கம்ப்ளைண்ட் வந்தா, அத வாங்கி அருகே உள்ள காவல்துறைக்கு சொல்லி, அவர்கள் விசாரணையை மேற்கொள்ள வேண்டியது. அப்போ வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாரி, ஒரு முதற்கட்ட பாதுகாப்பு கேடயம். அதுதான் சிங்கப்பெண் அதிரடிப்படை. அது பேருக்கு அதிரடி படையெல்லாம் இருக்கு. அப்ப ஆனா அவங்க வந்து அந்த ஒரு ப்ராப்பர் காவல்துறை அதிகாரிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு குடுக்கல. சோ அவங்க வந்து அது வந்து ஒரு 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 காட்சி பொருளா இல்லாம, ஆக்கப்பூர்வமா இருக்கணுன்ட்டுன்னு அவங்களுக்கு புது வண்டி, சீருடை, அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் குடுத்து பண்றாங்க. இந்த விஷயத்துல வந்து முதலமைச்சர் வெற்றி பெறணுன்றது தான் என்னோட நோக்கம். ஏன்னா அப்பதான் பெண்களுக்கு பாதுகாப்புக்குன்ட்டு தான் அந்த திட்டத்த கொண்டு வராரு. அப்ப அந்த திட்டம் வெற்றி அடையுதுன்னா, அது பெண்கள் பாதுகாப்பு கிடைக்குன்ற மாரி நான் ஒரு பத்திரிகையாளரா நம்புறேன். ஆனா பார்க்கணும். அது எவ்வளவு தொலைவு பண்றாங்க. ஏன்னா ஆள் அதுக்குன்னு தனியா எடுக்கல. ஏதோ பேர் சொல்ட்டாரு, எல்லாம் பண்ணாங்க. பேண்ட்ல சினிமா பாட்டுலாம் வாசிச்சாங்க. பயங்கரமா இருந்தது. அங்க இருந்த காவலர்களே ஒரு சந்தோஷமா ரசிச்சாங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் வந்து சினிமா தன்மை மாரி தெரியுது. ஒரு சிங்கப்பெண் படை அதிகாரிய பார்த்தா ஒரு ஒரு கண்ணியம், ஒரு பயம், ஒரு டெரரா இருக்கணும். பார்த்தோன்ன ஐய்யய்யோ! இவங்க கிட்ட கட்டா தூக்கின்னு போய் வச்சு பொலன்னு பொளந்துருவாங்க போல இருக்குது. பெண்கள் கிட்ட நம்ம பாதுகாப்பா இருக்கணுன்ட்டுன்னு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு இந்த ரோமியோ, அதுக்கப்புறம் இந்த ஈவ் டீசிங் பண்றவங்கலாம் கொஞ்சம் பயப்படுற மாரி இருக்கணும். நீங்க இந்த பேண்ட் கீண்டெல்லாம் வச்சுக்கின்னு இந்த மாரிலாம் அவங்களுக்கு ஆ பார்க்கணும். ஏன்னா வந்து புதுசு. இன்னும் எவ்வளோ நாள் கழிச்சு இது எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றத பார்க்கணும். ஆட்கள் இன்னும் நெறைய எடுக்கணும். அப்புறம் அதிலயே வந்து முதல் முறையா ட்ரோன்லாம் வந்து நாங்க பயன்படுத்த போறோம்ன்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பழசுங்க. ட்ரோன் கலாச்சாரம் வந்து கிட்டத்தட்ட 3, 4 வருஷம் ஆயிருச்சு. யானைகள் வந்து எங்க போது வருதுன்றதே ட்ரோன்ல வந்து வனத்துறை மானிட்டர் பண்ணுது. காடுகள்ல வேட்டை பாதுகாப்புக்கே வந்து ட்ரோன பயன்படுத்துறாங்க இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது இப்பதான் சிங்கப்பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே முதல் முறையா, தமிழ்நாட்டிலேயே முதல் முறையான்லாம் வந்து ஃபேக்ட்ஸ வெரிஃபை பண்ணாம அப்படிலாம் போடுறாங்க. தெரியல. அவங்களுக்கு அது புரிதல் இல்ல. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபேக்ட் வெரிஃபை பண்ணாம பேசுறதே முதலமைச்சர் தான் பேசுறாங்க. ஃபேக்ட் செக் அப்படிங்கிறது இப்போ இந்த ஆட்சியில அதிகமாயிடுச்சு. இதுக்கு நடுவுலயே வந்து ரீல்ஸ் ஆட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்ட முன் வச்சு ரீல்ஸ் வச்சு பார்க்காதீங்க. ரியாலிட்டியா பாருங்க அப்படின்னும் பேசியிருக்காங்க. சோ இந்த ரியாலிட்டி பாருங்க அப்படின்னு பேசுறது முதலமைச்சர் விஜய் அவர்களே பேசுறது எப்படி பார்க்குறீங்க? இல்லங்க முதலமைச்சர் வந்து அவரு புதுசுங்க அரசியலுக்கு. அவருக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு மக்கள் குடுத்துட்டாங்க. அவர வந்து எவ்வளவு விமர்சனம் பண்றதுன்னு தெரியல. அவரும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாரி தெரியல. ஒரு முதலமைச்சர் வந்து பேசும்போது, இந்த ஸ்பீச் காப்பி எல்லாம் வந்து ரொம்ப கரெக்ட்டா ஃபேக்சுவலா மிஸ்டேக்ஸ் இல்லாத மாரி தான் பண்ணி குடுக்கணும். அதான் வந்து ஒரு அரசுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சமிக்கை. ஆனா ஃபேக்சுவலா வந்து இந்த மாரி பேசுறாங்க அப்டின்னும்போது அது தெரியல. ஆல்ரெடி பிரச்சாரத்துல சொன்ன ஒரு விஷயங்கள் வேறையா இருக்கு. இன்னைக்கு அத நடைமுறைப்படுத்துறாங்கன்னும்போது வேறையா இருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்பகத்தன்மை குறையும். அதை வந்து கொஞ்சம் அதிகாரிகள் வந்து கொஞ்சம் கவனமா ஏன்னா அவரு வந்து நம்மளுடைய முதலமைச்சர். அவரு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அரசு சார்பா வரக்கூடியது. அது வந்து கரெக்ட்டா இருக்கும். இதுதான். இது முன்னாடி இப்படி இருந்தது, பின்னாடி இப்படி இருந்தது. இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செய்றோமா? இல்ல 2வது வாட்டி செய்றோமா? அப்படின்றது தெளிவா இருக்கணும். பெருமைக்கு வந்து சும்மாங்காட்டியும் இத நாங்க தான் செய்றோம்னா, எதிர் தரப்புல வந்து இத ஆல்ரெடி செஞ்சுட்டாங்கன்றதெல்லாம் போடுறாங்க. அது ஒரு அரசுக்கு நன்றாக இல்லை.
இதே சமயத்துல முதலமைச்சர் டெல்லியில இருக்கிறாங்க. நமக்கு வந்து தமிழகத்துல கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைய மறுபடியும் கையில எடுத்திருக்காங்க. தேர்தல் காரணமா தற்காலிகமா நிறுத்த வைக்கப்பட்டிருந்தது. இப்ப மறுபடியும் விசாரணை தொடங்கியிருக்கு. காவல் ஆய்வாளர்கள் 10 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரணையுமே நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு வந்து அந்த டெல்லி பயணம் தான் காரணம். அத நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கலாமா? அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா 1 வருஷமே வந்துரும். இப்படி இருக்கும் பொழுது, இதெல்லாம் வந்து உடனே பண்ணணும். தேர்தலுக்காக நிறுத்தி வைக்கிறது, அப்புறமா சம்மன் அதெல்லாம் வந்து அதிகார துஷ்பிரயோகம். இதே நீங்களும் நானும் இந்த மாரி ஒரு ஒரு வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கோம்னா விடுவாங்களா? இவரு பெரிய உச்சகட்ட நடிகரு, இவரு கட்சி வச்சிருக்கிறாரு. அதனால சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாருமே டைம் குடுக்குறீங்க. விசாரணை என்பது தீவிரமா போற மாரி தெரியல. மக்கள் இறந்தது உண்மை. நம்மலாம் பார்த்தோம். குடும்பங்கள்லாம் அனாதையாச்சு. குழந்தைகள்லாம் இறந்தாங்க. அவங்களுக்கு அந்த நீதின்றது வேணும். நான் யாரு தப்பு பண்ணாங்க, எதுக்கு போறாங்கன்றத தாண்டி, விஜய் சார் அன்னைக்கு லேட்டா போனாரு அப்படின்றத நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, விஜய் சார் தான் லேட்டா போனா, விசாரணை கூடவா லேட்டா பண்ணுவீங்க? எவ்வளவு லேட்டா பண்ணுவீங்க? அதெல்லாம் வந்து காலதாமதம் என்பது அது வந்து நீதியின் பார்வையில அது சரியல்ல. தப்பு இருக்கு, இல்ல. வழக்கு தொடுக்கலாம். அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கலாம். இல்ல அவர் வந்து அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. அது ஒரு விபத்து. எப்படி வேணா தீர்ப்பு வரட்டுங்க. விசாரணையின் அடிப்படையில. பட் இந்த காலதாமதம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து அரசியல் மாரி எனக்கு தோணுது. இது வந்து ஒரு நல்ல சமிக்கை அல்ல. இது ஒரு மலிவான விசாரணை தன்மை. ஏன்னா ஒரு ஒரு சிபிஐ ஒரு அப்படின்னா வேகமா விசாரிக்கணும். அப்போ உங்களுக்கு மாத்தி விட்டது நல்லா தானே போகுது. பொறுமையா போகுதுல்ல. அது போக்குக்கு. யார் இறந்தான்னா, யார் இறந்தா என்ன? சிபிஐ வந்து எருமை வேகத்துல பொறுமையா போய் விசாரிக்கும் அப்படின்ற மாரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே டெல்லி பயணத்தையும் நம்மளால தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றீங்களா சார்? இல்லங்க இது டெல்லி இது வந்து இதனால அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ராகுல் காந்தியோட அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க. எதிரின்ற மாரி இருக்குது. அதுக்கு முன்னாடில இருந்தே வந்து நான் என்ன சொல்றேன்னா, கூட்டணி அது இத தாண்டி மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ பார்க்கணும். 42 பேர் இறந்திருக்காங்கன்னா, அது யாரு அங்க தப்பு பண்ணா? யார் யார் மேலலாம் கல்பபிள் ஹோமிசைட் அதாவது மர்டர் டெத் நாட் அமௌண்டிங் டூ மர்டர். அதாவது ஒரு இறந்துடுறாங்க. ஆனா கொலை பண்ணணும், காயத்தை ஏற்படுத்தணும்னு பண்ணல. கவனக்குறைவால் கூட ஆயிருக்கலாம். என்ன அது டெத் பை நெக்லிஜென்ஸா இல்ல டெத் டியூ டூ கல்பபிள் ஹோமிசைடா என்ன ஏது அது பார்க்கணும். அத பார்த்துட்டு தான் அந்த ஒரு தீர்ப்பு சீக்கிரமா எவ்வளவு கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஒரு தீர்ப்பு குடுக்கும்போது தான் அந்த விஷயத்துல வந்து நெறைய கேள்விகளுக்கு, விடைகளுக்கு பதில் தெரியும். அததான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து, மத்தபடி இவரு டெல்லிக்கு போறாரு, வராரு அப்படின்றத வச்சு நான் அதுக்கும் முடிச்சு போடல. ஆனா டெல்லி எதுவுமே செய்ற மாரி தெரியலீங்களே. டெல்லி வந்து ஊழல் என்ன கட்டுப்படுத்துச்சு? இல்ல என்ன விஷயத்த விசாரிச்சுச்சு? ஒண்ணுமே இல்ல. டெல்லியுமே வந்து இதெல்லாம் ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அரசியல் தானே பண்ணிட்டு இருக்கு. இது தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.